புதுக்கோட்டை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட டிம்பர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கிரஷர்களில் டிம்பர் லாரிகளில் ஏற்றும் பொருட்களுக்கு டிரான்சிட் பாஸ் ஒவ்வொரு கிரஷர்களும் இலவசமாக வழங்கப்படும் நிலையில் அந்த பாஸ்களுக்கு டிம்பர் லாரி உரிமையாளரிடம் ஒவ்வொரு லோடுக்கும் 2000 ரூபாய் குவாரி உரிமையாளர்கள் வசூலிப்பதாகவும், இந்த பாஸ்களை வாங்காமல் சென்றால் காவல்துறையினர், கனிமவளத்துறை அதிகாரிகள் லாரிகளை பறிமுதல் செய்து ஓட்டுநர்களை கைது செய்யப்படுவதாகவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட டிம்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கடந்த ஒரு வார காலமாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிம்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது கிரஷர்களில் லோடு ஏற்றப்படும் லோடுகளுக்கு முறையாக வரி செலுத்தி வருவதாகவும், இலவசமாக வழங்கப்படும் டிரான்சிட் பாஸ்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும், மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சாவூர், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் டிம்பர் லாரி உரிமையாளர் சங்க மாநில தலைவர் ராசாமணி தலைமையில் டிம்பர் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் பேச்சுவார்த்தையின்படி அனுமதிக்கப்பட்டனர். மாநில தலைவர் ராசாமணி மாவட்ட ஆட்சியர் அருணாவை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக அதிகாரியை விசாரித்து பதில் அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததன் வகையில் டிம்பர் லாரி உரிமையாளர்கள் அங்கே காத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி தகவல் தெரிவித்து விட்டோம். நாளை முதல் அனைத்து கல்குவாரி கிரஷர்களிலும் GST ரசீதுடன் கட்டாயம் டிரான்சிட் பாஸ் வழங்க அறிவுறுத்தியுள்ளோம் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து காலவரையற்ற டிம்பர் லாரி வேலை நிறுத்தம் முடிவுக்கு வருவதாக மாநில தலைவர் ராசாமணி தெரிவித்தும், எங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக பரிசீலனை செய்து மனு மீது நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு எங்களது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். கோட்டை மாவட்டத்தில் இயங்குகின்ற கல்குவாரி கிரஷர்களில் முறையாக கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு GST பில் மட்டுமே கொடுத்து வருகிறார்கள். வழியில் காவல்துறையினர், கனிமவளத்துறையினர் டிரான்சிட் பாஸ் இல்லை என்று எங்கள் மீது கனிமங்களை திருடிச் செல்வதாக வழக்கு பதிவு செய்கிறார்கள். இதை கண்டித்து குவாரிகளில் முறையாக கனிமங்களை ஏற்றுகின்ற பொழுது அனைத்து லாரிகளுக்கும் டிரான்சிட் பாஸ் கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 10/2/2025 முதல் லாரி உரிமையாளர்கள் புதுக்கோட்டையில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அனைத்து மாவட்ட சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். காலையில் மனு கொடுத்தோம். உயரதிகாரிகளை சந்தித்து விட்டு பதில் சொல்வதாக கூறினார். காத்திருந்தோம். துறையினுடைய செயலாளரும் பேசிவிட்டோம். நாளை முதல் அனைத்து கல்குவாரி கிரஷர்களும் கனிமங்களை ஏற்றி செல்கின்ற பொழுது GST பில்லுடன் கட்டாயம் கட்டணமில்லாத டிரான்சிட் பாஸ் வழங்கப்படும். பழைய விலைக்கே கனிமங்களை வழங்குவார்கள். யூனிட்டுக்கு 1000 ஏற்று திரும்ப பெறப்படுகிறது. குவாரி உரிமையாளர் சங்கத்துடன் அறிவுறுத்துகிறோம். எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டதால் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் இந்த நிமிடம் விலக்கிக் கொள்கிறோம். பரிவோடு கேட்டார். இன்னைக்கு GDP நடந்தது. அங்குதான் அனைத்து நிர்வாகி ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர் நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். ஏறத்தாழ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் GDP முடித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அவருடைய சேம்பருக்கு அழைத்தார். உயரதிகாரிகள் கலந்து கொண்டு எங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றி அந்த இடத்திலேயே உத்தரவு பிறப்பித்தார். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி.